இங்க பார்வதியுமே இருந்துட்டு விஜயாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னோட பணத்தை காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு விஜயாவுமே இருந்துகிட்டு, என்னது உன் பையன் வெளிநாட்டுல இருந்து அமுச்சு வச்சா உன்னோட பணத்தை காணுமா, எங்க வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் வந்து பீரோல வச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்வதியும் சொல்றப்போ, என்னது பீரோல தான் வச்சியா, யார் எடுத்திருப்பா, வேற யாரும் வரலையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறமே யோசிச்சுட்டு, யார் எடுத்தா நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி பார்வதிட்டு கேட்கறாங்க. உடனே பார்வதியுமே இருந்துட்டு, மீனா தான் காலையில வந்தா, ஒருவேளை அவ தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கேட்ட அடுத்த செகண்ட் இங்க விஜயாவுமே இருந்துகிட்டு மீனாவை பார்த்து, மீனா இன்னைக்கு காலையில நீ தானே மேலே போன, இந்த மாதிரி வந்து பார்வதியோட பணம் 2 லட்சத்தை காணுமா, அந்த பணத்தை நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் மீனாவுமே இருந்துகிட்டு, இல்லம்மா நான் எதுவும் எடுக்கலையே, நான் போனேன் துணியை மட்டும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு வந்தேன், ஆனா அந்த பணத்தெல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே இருந்துட்டு, நீ விளையாடாத, பார்வதி வேற கேட்டுட்டு இருக்கா, அதை அவன் பையன் அனுப்பிச்சு வச்ச பணமாமா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அது, நீ திடீர்னு அங்கே போய் நீ போனதுக்கு அப்புறம் தான் காணாம போயிருக்கு, அப்ப நீ தானே எடுத்திருப்ப, எடுத்திருந்தா முதல்ல கொடுத்துரு, அவ வேற ஏதாவது நினைக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு நீங்க பக்கத்துல இருக்கிற முத்துமே, மா அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, மீனை தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றாள், அப்புறம் என்னமா அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க, அவ எடுக்கல, ஒரே விஷயம் சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் விஜயா மறுபடியும் பார்வதிட்ட போன் பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு, டேய் இங்க பாருடா, அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, கடைசியா மீனா தான் வந்தா, மீனாவை தவிர வேற யாரும் அங்க வரல, அதனால மீனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க முத்துக்குமே ரொம்பவே கோவம் வந்துருது. உடனே இங்க போனை வாங்கிட்டு, பார்வதி ஆண்டி நீங்க சொல்லுங்க யார் கடைசியா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பார்வதியுமே ரொம்பவே திணறி மீனா தான்ப்பா கடைசியா வந்தா, அவ தான் மேல போய் துணி காய போட போனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் இருங்க நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு விஜயாமே கூட்டிட்டு டேரக்டா இங்க பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. சொல்லப்போனா இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க முத்துவோட கோபத்தினால இவங்க 2 பேருமே அங்க கூட்டிட்டு போயிட்டு பார்வதியுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே இருந்துட்டு, இல்லப்பா இன்னைக்கு காலையில பரதநாட்டியம் கிளாஸ்க்கு எல்லாருமே வந்தாங்க, அப்ப விஜயா தான் வந்து பரதநாட்டியம் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, நான் அந்த நேரம் கரெக்டா ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா வந்து சாரி வித்துட்டு இருந்தாங்க, நானும் விஜயும் அந்த சாரி எடுக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தோம், அப்ப கரெக்டா மேல மழை வர்ற மாதிரி இருந்தோன்னே பூ கொண்டு வந்துட்டு இருந்தா உன்னோட ஒய்ஃப் தான் என்ன பண்ணாங்க, நான் போய் துணி எடுத்து மடிச்சு வச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் அவங்க தான் துணி எடுத்து மடிச்சு வச்சுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை காணும் அப்படின்னு பார்வதியுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க முத்துமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்க கடைசி அந்த பணத்தை எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பார்வதியுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரோகிணி வந்திருந்தா, அப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி வந்திருந்தாளா, ரோகிணி எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் இந்த மாதிரி வந்து எனக்கு ஷோல்டர் வலிக்குதுன்னு சொன்னேன், அதனால மசாஜ் பண்ண வந்திருந்தா, மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா விட்டு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுமே, என்னாச்சு எதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க முத்துமே இருந்துட்டு, எதா இருந்தாலும் உண்மையா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பணம் கிடைக்காது, முதல்ல உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க பார்வதியுமே பதறி போயிட்டு, அப்புறம் விஜயோட பணம் காணாம போனதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி தண்டார போட்டுருவா, இது அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்தா, அவகிட்ட வந்து என்னோட பணத்தை காட்டினேன், இந்த மாதிரி இங்க வச்சிருக்கேன், இந்த மாதிரி சாவி போட்டு இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன், என்னோட பணத்தை எடுத்து காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்துக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன இது சம்பந்தமே இல்லாம நீங்க எதுக்காக ரோகிணி கிட்ட உங்க பணத்தை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் முத்து தோன்றல வேற வழி இல்லாம இங்க பார்வதியுமே ஒத்துக்கிறாங்க. இங்க பாரு முத்து, இங்க ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு, சொல்லப்போனா அந்த பணம் என்னது கிடையாது, உங்க அம்மாவோட தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க முத்துக்கும் மீனாக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னமா சொல்றாங்க, அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க வேற வழி இல்லாம விஜயாவுமே, இங்க பாருடா இங்க நடக்கிற விஷயம் வெளியில போக கூடாது, அந்த பணம் எனக்கு வக்கீல் கொடுத்த பணம், சொல்லப்போனா அந்த பணத்தை வாங்கிட்டு தான் மீனாவோட தம்பிக்கு மேல இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கினேன், அந்த பணத்தை நான் இங்க வச்சிருந்தேன், இப்ப வச்ச மாதிரி வச்சுட்டு கடைசியில மீனாவே போய் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், என் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனாவை திட்டலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, மீனாவை பத்தி இன்னொரு டைம் அந்த மாதிரி திருடின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உண்மையான திருடி உங்ககிட்ட தான் இருக்கா, சொல்லப்போனா நீங்க பணக்கார விட்டு மருமகன் சொல்றீங்கல்ல, அவதான் உண்மையான திருடி, அவளை நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அடுத்த விஷயத்தை பத்தி பார்வதிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நான் தான் அந்த பணத்தை எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி முன்னாடி அந்த பணம் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு நானே எப்போ போல கீழே இறங்கி வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு, சொல்லப்போனா ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, ஏதோ கல்யாண வீடு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்க நிறைய ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு கொண்டு வந்து கொடுத்து நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாம ரோகிணி சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போனா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க வீட்டுல கீழே இருந்து மேல வரைக்கும் நல்லாவே சிக்னல் கிடைக்கும், ஆனா அவ சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு இருந்தா. சரி நானும் அந்த ஸ்வீட் சாப்பிட்ற இதுல எதையுமே பெருசா எடுத்துக்கல, அவன் மேல போயிட்டு கரெக்டா அங்கிருந்து பேசிக்கிட்டே வந்தா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவன் நம்ம கிட்ட உட்காந்து சாப்பிடல, அது இல்லாம நம்ம கிட்ட நின்று கேஷுவலா பேசவே இல்லை, அவ பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த பணத்தை அவ தான் எடுத்துட்டு போனா அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோனுங்க முத்துவுமே கண்டுபிடிச்சிடறாரு. அப்ப இந்த பணம் காணாம போனதுக்கு காரணம் எங்க பார்லர் மேடம் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. அதே நேரம் முத்துவுமே ஒரு தெளிவான ஐடியா கொடுக்குறாரு. இங்க பாருங்க பார்வதி, நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ரோகிணிக்கு கேஷுவலா ஒரு கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு ரோகிணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 லட்ச ரூபா வச்சிருந்தேன், அந்த 2 லட்ச ரூபா நீ எடுத்தியா அப்படின்னு மட்டும் கேளுங்க, அவ பதறாளா இல்ல என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க விஜயாவை கால் பண்ணி கேட்க சொல்லுங்க. நீங்க 2 பேர் கேட்கிற கேள்வியில அவ ஏதாவது பதறி மாத்தி பதில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் வந்து இந்த மாதிரி பணத்தை எடுத்துருக்காங்கன்னு உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி
ஃபர்ஸ்ட் இங்க பார்வதி கால் பண்ணி கேட்கறாங்க. அப்ப இங்க ரோகிணியுமே இல்ல அத்தை, நான் அப்படி எந்த பணத்தையும் பார்க்கலையே, உங்க பணம் நீங்க அன்னைக்கு காட்டினீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் அதை பத்தி கண்டுக்கலையே, என்னாச்சு மிஸ் ஆயிடுச்சுங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா எங்க வச்சேன்னு தெரியல, நானும் தேடி பார்த்துட்டு இருக்கேன், பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. உடனே இந்த பக்கம் அடுத்து விஜயாவுமே கால் பண்ணி ரோகிணி இந்த மாதிரி பார்வதிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன், அந்த பணம் மிஸ் ஆயிடுச்சு, நீ எங்கேயா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னது பணமா, நான் பார்வதி திட்ட நான் பார்க்கவே இல்லையே, அவங்க பணம் வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் விஜயாவுக்குமே ஷாக் ஆகுது. ஒருவேளை அப்ப ரோகிணி தான் எடுத்திருக்கா, எதுக்காக அவ இந்த மாதிரி பணத்தை எடுக்கணும், சொல்லப்போனா அவளே ஒரு பணக்கார விட்டு பொண்ணு தானே, ஏன் இப்படி பணத்தை திருடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுமே பக்கத்துல இருந்துட்டு நீங்க தான் நினைக்கணும் அவ பணக்கார விட்டு பொண்ணுன்ட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ பார்லருக்கு போய் அவளை பத்தி விசாரிச்சு பாருங்க, அவ பணக்கார விட்டு பொண்ணா இல்ல சாதாரண பொண்ணான்னு உங்களுக்கு தெரிய வரும். இது எதுவுமே தெரியாம இன்னொரு டைம் என் பொண்டாட்டி மீனாவை பிடிச்சி சத்தம் போட்டீங்க அவ்வளவுதான், நீங்க பண்ண இவ்வளவு கொட்டத்தையும் நம்ம வீட்டு ஃபுல்லா உடைச்சு விட்டு நீங்க யாருங்கிறத வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நான் தெரிய வச்சிருவேன்னு சொல்லிட்டு முத்துவுமே சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு.